நம்ம வீட்டில் வச்சுருந்த மருதாணி செடி அழகாக பூத்திருந்ததுங்க. அதனால பாட்டி காலையிலேயே குச்சியெல்லாம் உடச்சிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் உருவி போட்டாச்சு. அதுக்கப்புறமா ரீசெண்ட் டைம்ஸாக நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணலான்னு தோணுச்சு. அதனால் இந்த விஎல்சிசியோட விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் தாங்க வாங்கியிருந்தேன். ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் இது. இதில் அழகாக அந்த சிலிகான் பிரிசில்ஸ்லாம் கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் ஆல்சோ இதோட பேக்கேஜிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இது அந்த க்ளோஸ் பண்ணுற கவர் பண்ணுற கேப் அதெல்லாமே நீட்டாக கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பம்ப் பண்ணும்போதெல்லாம் வரல. ஒரு 3 டைம்ஸ்க்கு அப்புறம் 4th டைம் பம்ப் பண்ணும்போது தான் அதுலேருந்து குட்டியாக கொஞ்சமாக அந்த ஃபோம் வெளில வந்துச்சு. ஒரே ஒரு வாட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயில்டான ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நைட் டின்னருக்கு வந்துட்டு நார்மல் பிளெயின் நான், பட்டர் நான், அதுக்கப்புறமா கார்லிக் நான் இதெல்லாம் வாங்கிட்டு பன்னீர் பட்டர் மசாலா வாங்கி சாப்பிட்டுட்டோம். இது வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிள் ஃபுட் மாதிரி ஆயிடுச்சுங்க. தாத்தாக்கு கூட எங்கள் வீட்டில் பிடிச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இந்த டிஷ் பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் ஆல்ரெடி விஎல்சிசியோட இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க இனிமே தான் அப்படின்னா பர்ச்சேஸ் லிங்க் வேணும் அப்படின்னா யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பின்டு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வச்சுருக்கேன். இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டிஎம்கே ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மருதாணியை நானும் சித்தியும் போட்டுட்டு நைட்டு தூங்கிட்டோம்.